சொல்ல போறேன். வாங்க என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். ஒரு கிராமத்துல அருண், வருண் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சோ அவங்க 2 பேருமே ஒரு நாள் வந்து காட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி காட்டுக்கும் போனாங்க. சோ தேவையான திங்ஸ், ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துட்டு அவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள போனாங்க. அவங்க 2 பேரும். சோ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு கரடி தூரத்துல இருந்து கரடி வர்ற சவுண்ட் கேட்டிருக்கு. அருணுக்கும் வருணுக்கும் கேட்டிருக்கு. சோ நம்ம அருண் என்ன பண்ணியிருக்காப்லன்னா கரடி வருதுன்னு சொல்லி நண்பனை விட்டுட்டு பயந்து போய் மேல மரத்துல ஏறிட்டாரு. நம்ம வருண் என்ன பண்ணிட்டாருன்னா கீழ மண்ல படுத்துட்டாரு. சோ கரடி கிட்ட வந்துருச்சு. வந்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்மெல் பண்ணி பாத்துருச்சு. பாத்துட்டு இவன் வந்து இறந்து போயிட்டான். ஐ மீன் வந்து இவன் டெட். அதாவது செத்து போயிட்டான்னு நினைச்சு அந்த கரடி அவன ஒண்ணுமே பண்ணாம வெளில போயிருச்சுங்க. சோ இதனால என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு மேல இருந்து இறங்கி வந்த அருண் வந்து என்ன கேக்குறான்னா, உன்கிட்ட கரடி வந்து காதுக்குள்ள என்னமோ சொன்னுச்சே, என்ன சொன்னுச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வந்து நம்ம அருண் சொல்றாப்புல வந்து சிரமத்துல இருந்து காப்பாத்துற நண்பன் தான் நல்ல நண்பன்னு சொல்லிட்டு போச்சு. ஆனா நீ வந்து என்னைய காப்பாத்தலன்னு சொல்ட்டான். சோ நம்ம என்ன கஷ்டத்துல இருந்தாலும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க தாங்க நம்மளோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். சோ இது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுதான். சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா நேரத்தையும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. சோ யாரு உண்மையான நண்பனுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்